ஈஷா பசுமை கரங்கள் சார்பில் சேலம் மாவட்டத்தில் 9 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டு மரக்கன்றை நட்டு வைத்தார். ஈஷா பசுமை கரங்கள் சார்பாக 22,000 மாணவ மாணவிகளை கொண்டு கடந்த 5 மாத காலமாகவே மரக்கன்றுகள் வளர்க்கும் பணி நடைபெற்று வந்தது. கடந்த சில நாட்களாக இந்த மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இதன் மூலம் 9 லட்சம் மரக்கன்றுகள் ஒரே நாளில் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் நிறைவு விழா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ரோசையா கடைசி மரக்கன்றை நட்டு வைத்தார். உலக வெப்பமாதல், பருவநிலை மாற்றம், கடல் மட்டம் அதிகமாவது என அனைத்திற்கும் முக்கிய காரணம் காடுகளை அழிப்பதுதான். அதனால் காடுகளை நாம் பாதுகாக்க முயற்சி எடுக்க வேண்டும். ஈஷா பசுமை கரங்கள் சார்பாக தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பசுமை பள்ளி இயக்கம் 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் படிக்கும் காலத்திலேயே சுற்றுச்சூழலின் அவசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதாகும். தேவையான விதைகள், உரைகள், தொழில்நுட்ப உதவி, மேற்பார்வை, கண்காணிப்பு ஆகியவை ஈஷா பசுமை கரங்களால் வழங்கப்படுகிறது. இதுதான் சரியான நேரம். நமக்கு காடுகள் வேண்டுமென்றால் அதிக நிலம் வேண்டும். நம்மிடையே தொழில்நுட்பம், மக்கள், குழந்தைகள், ஆர்வம் என அனைத்தும் உள்ளன. இதை வைத்துக்கொண்டு நம்மால் குறுகிய காலத்தில் காடுகளை உருவாக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் போதுமான அளவு நிலம் இல்லை. இதற்கு முந்தைய வருடங்களில் கோவை, ஈரோடு, திருச்சி, கிருஷ்ணகிரி மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டு மாணவர்கள் மூலமாக 22.7 லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து நடப்பட்டுள்ளது. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.